மேக்ஸ் நியூஸ் லவர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடித்தாலே போதும் சாமி எனக்கு அப்படின்ற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொடுக்கும், நிச்சயம் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் எங்களோட ஃபுல் செட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, தியரி ப்ராப்ளம் இதெல்லாம் கலந்து ஒன்றா ஒரு சேர தொகுத்து ஒரு 85 புக்லெட்டு வாங்கி ஒரு அடி அடிச்சுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதாவது ஒரே ஒரு கான்செப்ட் கூட அதில் புரியாமல் நீங்கள் தேர்வுக்கு போயிடக்கூடாது. என்ன ரீசன்னா, அதெல்லாம் வாங்கி காலகாலமாக படிச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டம் இருக்காங்க. ஸோ நீங்களும் அதை படிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட கனவு. 85 புக்லெட்ஸும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் செட் மெட்டீரியல் இருக்குது. சார் என்னால் அவ்வளோலாம் வாங்க முடியல, சூழ்நிலை அப்படி இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஷார்ட் பண்ணி மினிமம் இது படித்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி எதனா இருக்கா அப்படின்னா, ஒரு 6000 MCQs டீட்டெயில் சொல்யூஷனோட 3 புக்லெட் வீட்டுக்கு வந்து இறங்கும். 3 பெரிய பெரிய ஸ்பைரலாக இருக்கும். அது 10 யூனிட்டு கவர்டு டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இதை வாங்கி பார்த்துட்டா கூட நாங்கள் எக்ஸாம் அடிச்சிடலாம்னு சொல்கிறோம். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். இந்த 6000 கொஸ்டின்ஸ், இப்போ இந்த 6000 கொஸ்டின்ஸோ இல்லை ஃபுல் செட் மெட்டீரியலோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரைக்குமே டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். எக்ஸாம் வரைக்குமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் நீங்கள் அவசியம் வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம். சாரி சார், என்கிட்ட மெட்டீரியல் வாங்குகிற அளவுக்குலாம் நிலமே இல்லை. ஏன்னா இதுமாரிலாம் இருக்காங்க. என்கிட்ட பேசுகிறவங்க தினம் வந்து கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு சில வழிகளை ஷேர் பண்ணுறாங்க நிறைய பேர். நிச்சயம் ஷேர் பண்ணுறாங்க. வருத்தப்படாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவணும் தான் இறைவன்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். நிச்சயம் உதவியாக இருப்பேன், கண்டிப்பாக உதவியாக இருப்பேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி நிலைமையில் இருக்கவங்க, ஏன்னா சூழ்நிலை சரியில்லை மீன்ஸ் என்ன அர்த்தம், வேலைக்கு போயிட்டுருக்காங்க, ஃபேமிலியை வந்து அவங்க நம்பி தான் இருக்குது. அதுவும் ஒரு ப்ரைவேட்டு ஸ்கூல் போகிறவங்க இருக்காங்க, வெறும் 15,000 12,000 சம்பளம் வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ வழிகளோடு பேசுகிறாங்க. பேசும்போது அதே போல் விவசாயம் பார்த்துட்டே படிக்கிறாப்புல. அதே போல் பெரியாள் வேலை செஞ்சுக்கின்னு கொத்தனார் வேலை செஞ்சுன்னு படிக்கிறவங்க இருக்காங்க. அதாவது டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் ஏன் அந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்குறேன் கேள்வி. அடுத்த சூழ்நிலை காரணத்தை சொல்கிறாங்க. அப்போ போனது தப்பு இல்லை அப்படின்னு எனக்கே தோணுது. ஆனாலும் படிக்கணுன்ற உணர்வு அவங்க வச்சுருக்கிறதுனால அவங்கள நான் மதிக்கிறேன். அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா விவசாயன்றது சாதாரணம் இல்லைங்க. அது வந்து நாட்டு மக்களை காப்பாற்றுறது. அந்த வேலையை செஞ்சுக்கினே படிக்கிறாப்புலன்னா நம்ம எந்த அளவுக்கு பாராட்டணும். குடும்ப பாரத்தை சுமந்துக்கின்னு வயசான அப்பா அம்மாவை ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கின்னு வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்காக வேலைக்கு போகிறாரு. கொத்தனார் வேலைக்கு, பெரியாள் வேலைக்கு, சென்ட்ரிங் வேலைக்கு. இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. என்கிட்ட பேச எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏதாவது வீடியோ கொடுக்கணும். நம்ம வீடியோ கொடுக்குறது அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் வந்து நைட்டு 12 to 1 இந்த டைமில் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தேன் சார், உங்களோட வீடியோ வந்து அன்றைக்கி அந்த நேரத்தில் நோட்டிஃபிகேஷனில் காட்டணும்னு நான் பார்க்கணுன்னு தோணி உடனே நான் பார்த்தேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக எனக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சுது. அந்த மாதிரி கான்செப்ட் புரிய வைக்கணும்னு தான் நாங்கள் வீடியோ கொடுக்குறதே. நாங்கள் வந்து போடுற ப்ராப்ளம் அப்படியே தேர்வில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வீடியோ கொடுக்கல. தயவுசெய்து சொல்கிறேங்க, நீங்கள் போட்ட ப்ராப்ளம் அப்படியே அங்கே இருந்தது சார்னு அதுக்காக நாங்கள் வீடியோ கொடுக்கல. கணித கருத்துக்களை உள்வாங்கிறதுக்காக கொடுக்குறோம். அந்த கணித கருத்துக்கள்லாம் வாங்க அப்படியே ஒரு சேர உங்களுக்குள்ளே அது இருந்து அப்படியே தேர்வுக்கு வந்து அது துணை புரியும். வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க தேர்வில், அதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி கற்று வச்சுருக்கிற கணித கருத்துக்கள் துணை புரியணும். அதுக்காக தான் நாங்கள் வீடியோவில் கொடுத்துட்ருக்கோமே தவிர, இந்த ப்ராப்ளம் அங்கே அப்படியே வரும் போய் அடிங்க அப்படின்னு நாங்கள் கொடுக்கல. திரும்பவும் அதை ஒரு தடவை பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ இது நிறைய பார்க்குறீங்க, அங்கே ஆன்சர் சொல்ல முடியாத நிலை இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் நீங்கள் நிறைய உள்வாங்கணும்னு அர்த்தம். சார் இந்த ப்ராப்ளம் அங்கே இருக்கும்னா சொல்லுங்கள், நான் படிக்கிறேன், இல்லைனா நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த மனப்போக்கு கணிதத்தை காப்பாற்றாது, கணித வளர்ச்சிக்கு அது துணை புரியாது. ரைட்? ஸோ நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சார் என்னால் இந்த 6000 MCQஸும் வாங்க முடியாது, ஃபுல் செட்டு வாங்க முடியாது அப்படின்றவங்க ஒரு 1500 ருபீஸ்க்கு ஒரு 11 புக்லெட்ஸ் வீட்டுக்கே வந்துடும். 4 இயரு ரியலு, 4 இயரு காம்ப்ளெக்ஸு, ரியல் இருக்காது. 4 இயர் இன்னும் யூஜிடிஆர்பிக்காக தயார் பண்ணது அது 11 புக்லெட்ஸும். 4 இயரு காம்ப்ளெக்ஸு, ப்ராபபிலிட்டி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனு, இன்டெக்ரல் கால்குலஸு, மெக்கானிக்ஸ், இந்த பாடங்கள் மட்டும் வரும் அந்த 11 புக்லெட்ஸில். இப்போ அல்ஜிப்ரா போட்டுட்ருக்கேன். அல்ஜிப்ரா ரெடியானதும் உங்களுக்கு நான் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் கொஞ்சம் போட்டிருக்கேன், அதையும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சம்மந்தமாக எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நீங்கள் அடிக்கணும், அந்த முடிவு பண்ணியிருக்கேன். பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 11 புக்லெட்ஸில் இருக்கிறது தான் வீடியோவும் கொடுத்துருக்கீங்களா சார்? இல்லை வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல் சிலபஸ் கவர் ஆகிற அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
லிங்க் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு அனுப்பிட்டு தான் இருக்கேன். அவங்களாம் இப்போ பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் அனுப்புகிற வீடியோ ஒன்று கூட விடக்கூடாது, ஒரு செகண்ட் கூட அதில் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் கணித கருத்துக்களை மிஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸ்கிப்பே பண்ணக்கூடாது, தள்ளி விடுறது அந்த மாதிரி வேலைலாம் செய்யக்கூடாது. ரெகுலராக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கணும். ஏன்னா சைடில் நிறைய அந்த கண்டிஷன்ஸ் சொல்லுவேன், இதனால தான் இது ஆச்சு, இதனால தான் இது வந்தது அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் ரொம்ப முக்கியம். பழைய வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்து இப்போ எனக்கு அதை பின் பண்ணி அனுப்புகிறாங்க. சார் இந்த வீடியோ பாருங்களேன் அப்படின்னு. பார்த்தா நானே தான் போட்டிருக்காங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது சார் இதில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. ஸோ அட்லீஸ்ட் இந்த 1500 ருபீஸ்க்கு இந்த 11 புக்லெட்ஸாவது வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நிச்சயம் முடியும். சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் கேட்குறாங்க, தமிழ் இருக்குது சார், இங்கிலீஷில் அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது ஒன்றும் பெருசாக ட்ரான்ஸ்லேஷன் இல்லையே. ஜிங்கிறது ஒரு செட்டு. ஸ்டாரை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா A, B ஸ்டார் C, D ஈக்குவல் டு AC, BC ப்ளஸ் D இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க இந்த ஸ்டாரை. ஸோ செட்டில் டிஃபைன் பண்ண ஸ்டார் இது. ஓகேவா? இப்போ என்ன கேள்வின்னா 4, 3 இந்த செட்டில் இருக்குமா? இருக்கும். அதோட இன்வெர்ஸ் என்னான்னு கேட்குறாங்க. நேர்மாறுனா இன்வெர்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ தான். இதில் என்ன ஒரு பெரிய ட்ரான்ஸ்லேஷன் தேவை வேண்டி கிடக்கு? இல்லை. ஓகே, இப்போது ஒரு கணம் என்க. இதில் G வித் ஸ்டார் குரூப்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு குலம் குரூப்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாரை டிஃபைன் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா இன்வெர்ஸ் ஆஃப் 4, 3 என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாட் ஒன்லி 4, 3, இன்வெர்ஸ் ஆஃப் A, B. நீங்கள் எந்த A, B கொடுத்தாலும் சரி, இந்த இடத்துல எந்த உறுப்பு கொடுத்தாலும் சரி, அதுக்கு நான் இன்வெர்ஸ் சொல்கிறக்கூடிய ஃபார்முலாவை இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? எந்த பேருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், முதல்ல அதுக்கு G என்ன கொடுத்துருக்காங்க, G ஈக்குவல் டு, நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா அப்படியே மிரட்டுங்க மெட்டீரியல். அந்த மாதிரி நான் அடின்னு அடித்து வச்சுருப்பேன். A, B belongs to R, A not equal to 0. இதான் given set. G equal to set of all order pair A, B such that A, B belongs to R, A is not equal to 0. இது given set. சரிங்களா? நிச்சயம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, A, B ரெண்டு எலமெண்ட்டை எடுத்துக்கிறோம். இதிலேருந்து இதிலேருந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு ஆர்டர் பேர், ஒரு பேர். சரிங்களா? A, Bங்கிற ஒரு பேரு, C, Dங்கிற இன்னொரு பேர். இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டால் ஸ்டார் அப்ளை பண்ணால் எப்படி ஆகும்னா AC, BC ப்ளஸ் D. நிஜமாக நான் சொல்லிங்க, இதை அவங்க கொடுத்துருக்குறது. அவங்க வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸ்டாரை. டிஃபைன் பண்ணதோட மட்டும் இல்லை, இந்த G வித் ஸ்டார் இருக்குல்ல, இது வந்து குரூப்புன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஒரு குலம்னே அவங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னா குரூப் இல்லையா? ரைட். அரை குலம்னா செமி குரூப்பு, ஒற்றையகம்னா மோனாய்டு, குலம்னா குரூப்பு, அபிலியன் குலம்னா எபிலியன் குரூப்பு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இதெல்லாம் அவங்க கொடுத்தது, இதெல்லாம் கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ என்னென்னா அவங்க இன்வெர்ஸ் கேட்குறாங்க. முதல்ல எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் தேவை. லெட் E ஈக்குவல் டு E1, E2. இந்த ஆர்டர் பேர் கண்டிப்பாக ஜியில் இருக்குமா? இருக்கும். பேராக இருக்கிறது எல்லாமே இருக்கும். சரி, ஜியில் இருக்குது. இதை வந்து சமணி என்க. பி அண்ட் ஐடென்டிட்டி சமணி என்க. ஓகே, ஒரு சமணி உறுப்பு எடுத்துட்டேன். கூடவே A, Bங்கிற இன்னொரு உறுப்பையும் எடுத்துக்கிறேன். ஜியிலேருந்து எடுத்துக்கலாம் இல்லையா? எனி எலமெண்ட். இது ஐடென்டிட்டி எலமெண்ட், நானாக எடுத்தது இது. சரி, எதுக்கு எடுத்தீங்க இப்போ? பை டெஃபினிஷன் ஆஃப் இன் வரையறைப்படி, பை டெஃபினிஷன் ஆஃப் ஈன்றது சமணி இல்லையா? இன் வரையறைப்படி ஈயோட டெஃபினிஷன் ஒன்று இருக்குது, ஜென்ரல் டெஃபினிஷன். என்னென்னா E1, E2 இருக்கு இல்லையா? இதோட நீங்கள் அந்த எலமெண்ட் A, B இருக்கு பாருங்கள், இதை ஆப்ரேட் பண்ணாலும் அல்லது இதை முதல்ல போட்டு E1, E2 ஸ்டார் A, B லெஃப்ட் சைடில் போட்டு ஆப்ரேட் பண்ணாலும் ரைட் சைடில் போட்டு ஆப்ரேட் பண்ணாலும் எனக்கு கரெக்டாக. ஏன்னா இது ஐடென்டிட்டி எலமெண்ட்டுன்றதுனால எனக்கு A, B தான் ஆன்சராக வரும். இதுதான் வந்து எலமெண்ட்டோடைய, அதாவது ஐடென்டிட்டி எலமெண்ட்டோடைய வரையறை. பை டெஃபினிஷன் ஆஃப் ஐடென்டிட்டி, பை டெஃபினிஷன் ஆஃப் ஐடென்டிட்டி எலமெண்ட் வரையறைன்னு ஒன்று இருக்குது. அதான் இதை எழுதியிருக்கேன், வேறு எதுவும் நான் எழுதலை.
சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நான் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ கமா பி ஸ்டார் திஸ் இம்ப்ளைஸ் இது இதுக்கு ஈக்குவல், இது இதுக்கு ஈக்குவல், இது ரெண்டும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஈக்குவல் இல்லையா? இப்போது இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணுறேன், பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ ஏ கமா பி E1, E2 ஈக்குவல் டு ஏ கமா பி, ரைட்? அவ்வளோதான். இப்போ ஸ்டாரின் வரையறைப்படி இது நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸ்டார் என்ன சொல்லுது, நீங்கள் 2 பேர் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா எப்படி ஆன்சர் கொடுப்பேன்னா இப்படி கொடுப்பேன்னது என்ன கொடுக்குது, இது ஆப்ரேட் பண்ணால் ஏசி, ஏ வந்து ஏ தான், சி வந்து E1, இது சி, இது டி. ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா இது கிடைக்கும். இதில் அப்படியே பிரதிடுங்க. ஏ E1 கமா பி வந்து என்ன, பி தான், சி வந்து E1, டி வந்து E2. இது சிடின்னு இதில் பிரதிடுறேங்க. இது ரெண்டு இந்த ஸ்டாரை இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றதுனால இது ரெண்டையும் டிஃபைன் பண்ணால் இப்படி தான் வரும். இது ஏபிசிடி அப்படியே கொண்டு வந்து இந்த இதில் போட்டுடுறேன். ஏ இருக்கிற இடத்துல ஏ, பி இருக்கிற இடத்துல பி, சி இருக்கிற இடத்துல சி, டி இருக்கிற இடத்துல டி போட்டு ஈக்குவல் டு ஏ கமா பி. ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டும் ஈக்குவல் பண்ணலாம். இப்போ இஃப் 2 பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் தென் த கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? ரெண்டு புள்ளிகள் சமம்னா அதனுடைய ஒத்த துணை அலகுகள் சமம் இல்லையா? அப்போ இது என்ன ஆகும், திஸ் இம்ப்ளைஸ் துணை அலகு புள்ளிகள் சமம். இப்போ ஏ E1 ஈக்குவல் டு ஏ. இப்போ ஏ கட் பண்ணிடலாம். அப்போ E1 ஈக்குவல் டு 1 கிடச்சிச்சு பாருங்கள், E1. ஓகே, இப்போ E1 கிடச்சிச்சு. இன்னும் 2 எலமெண்ட்டு, இது 2 ஈக்குவல் பண்ணலாமா? அப்போ இது பண்ண என்னாகும், இப்போ ஃபஸ்ட்டு பேர் இது, ரெண்டாவது பேர் இது BE1, E1 வந்து 1. ஸோ BE1 ப்ளஸ் E2 ஈக்குவல் டு B. செகண்டு கோஆர்டினேட்டு இந்த y கோஆர்டினேட்டு y கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவல், அப்படி ஈக்குவல் பண்ணிட்டேன். E1 வந்து 1 போட்டால் 1 இன்ட்டு B ப்ளஸ் E2 ஈக்குவல் டு B. இந்த B அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து மைனஸ் பண்ணிடலாம். அப்போ E2 ஈக்குவல் டு B மைனஸ் B 0 கிடச்சிச்சிங்க. அப்போது therefore சமணி உறுப்பு ஐடென்டிட்டி எலமெண்ட் E1, E2 இஸ் ஈக்குவல் டு 1, 0. இந்த 1, 0 ஜியில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். சரி, ஏன்னா எல்லா ஆர்டர் பேரும் இதில் இருக்கிறது. ஏ தான் நாட் 0. அப்போது நீங்கள் பாருங்கள், ஏ ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இது 1 தான் வந்திருக்கு. பி தான் எனக்கு வந்து 0 ஆகிருக்கு. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1, 0 இதில் இருக்கும்ன்றேன், இந்த செட்டில் இருக்கும். சரிங்களா? நல்லா புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்கேயோ புரியலனா இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணிடுங்க, சார் இந்த இடம் புரியலன்னு. அப்போ நான் ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கிறதா எடுத்துக்கிட்டு அது கூட ஆப்ரேட் பண்ண இன்னும் ஒரு எலமெண்ட்டும் எடுத்துக்கிட்டு அது ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் ஆஃப் படி ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட வரையறைப்படி என்னன்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி இது வந்து எப்படி வந்ததுன்னா, இந்த ஸ்டெப் எப்படி வந்ததுன்னா பை டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டாரோட வரையறைப்படி இது இங்கே அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு ஈக்குவல் பண்ணி தூக்கிடணும். ஓகேங்களா? சார் நான் என்ன கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்? இதோட இன்வெர்ஸ் கேட்டேன் சார். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஐடென்டிட்டி எலமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ வரேன், இப்போ பாருங்கள். ஏ கமா பி அப்படின்னு ஒரு எலமெண்ட்டை நான் எதுலேருந்து எடுத்துக்கிறேன்னா ஜியிலேருந்து எடுத்துக்கிறேன். என்க நான் என்ன 4, 3க்கு இன்வெர்ஸ் சொல்கிறது. ஏ கமா பி பொதுவாக எந்த ஆர்டர் பேர் நீங்கள் கொடுத்தாலும் சொல்கிறது ஃபார்முலாவே சொல்கிற போகிறேன். ஓகேவா? எடுத்துட்டிங்க. இப்போது ஏ கமா பியினுடைய எதிர்மறை இன்வெர்ஸ் இருக்கு இல்லையா? இன்வெர்ஸ் ஆஃப் ஏ கமா பி இஸ் எக்ஸ் கமா ஒய். அப்போ ஏ கமா பியின் எதிர்மறையை ஏ கமா பியின் எதிர்மறையை எக்ஸ் கமா ஒய் என்க. ஓகே, அவ்வளோதான். இப்போது இந்த உறுப்பையும் அந்த எதிர்மறையும் ஆப்ரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ கமா பியும் எக்ஸ் கமா ஒய்யும்
இப்போ இதோட இன்வெர்ஸ் இதுன்னு எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும். E1, E2 கிடைக்கும். ஒரு எலமெண்ட்டும் அதோட இன்வெர்ஸும் ஆப்ரேட் பண்ணால், ஏன்னா பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ஸோடைய வரையறைப்படி இது E1 E2 எனக்கு தெரியும். 1, 0 அதையும் போட்டுடுறேன். ஓகே, அப்போ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணிட்டா என்ன ஆகும்? இதை ஆப்ரேட் பண்ணுறேன். இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு. இப்போ ஸ்டாரோட டெஃபினிஷனை போடுறேன். ஸ்டாரோட டெஃபினிஷன் என்ன சொல்லுது? இங்கே இருக்கு பாருங்கள். நம்ம இதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏசி, ஏ வந்து ஏ தான், சி வந்து எக்ஸு, பிசி, பி தான், சி வந்து எக்ஸு, ப்ளஸ் டி வந்து ஒய். அவ்வளோதாங்க. இரண்டையும் ஆப்ரேட் பண்ணால் இதான் கிடைக்கும். ஈக்குவல் டு 1, 0. சரிங்களா? ரைட். இப்போ இந்த ஃபஸ்ட்டு உறுப்பு இதுக்கு ஈக்குவல். அப்போது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/a. இந்த இன்வெர்ஸில் வர எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். இப்போ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணலாமா? இஃப் 2 points are equal, then the corresponding coordinates are also equal. இல்லையா? அதான் ரூல். அதுபடி தான். 2 புள்ளிகள் சமமெனில் அதில் உள்ள ஒத்த துணை அலகுகள் சமம். இப்போது இந்த bx ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 இப்படி ஆகிடும். இப்போ எக்ஸ் 1/a இங்கே போட்டுடலாம். அப்போ b இன்ட்டு 1/a ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இந்த b 1ஓட மல்டிப்ளை பண்ணிட்டா b/a ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அப்போது y ஈக்குவல் டு இது இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க, மைனஸ் b/a. இப்போது y கிடச்சிருச்சு, எக்ஸ் கிடச்சிருச்சு. அப்போது a, bயின் எதிர்மறை a, bயின் எதிர்மறை x, y ஈக்குவல் டு எக்ஸோட ஆன்சர் 1/a, ஒய்யோட ஆன்சர் மைனஸ் b/a ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன வேணும்னா 4, 3க்கு கேட்குறாங்க. பாருங்க, 4, 3 நேர்மாறு கேட்குறாங்க. நேர்மாறுனா எதிர்மறை. அப்போது 4, 3 இன் எதிர்மறை அல்லது நேர்மாறு. இங்கே 4, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஏ, இது பி. அந்த எக்ஸ், ஒய் தான் கேட்குறாங்க. எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு 1/4. ஏ வந்து 1/4 இதில் போடுங்க. 1/4 மைனஸ் பி வந்து 3/4. இதாங்க ஆன்சர். இப்போ 4 ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அப்படி கிளிக் பண்ணி, நாட் ஒன்லி 4, 3 எதை கேட்டாலும் சொல்லலாம் இப்போ, இல்லையா? அப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் சி. ரைட், நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இங்கே ஐடென்டிட்டி நான் கண்டுபிடிச்சது இங்கே ஹெல்ப் பண்ணுது. இந்த E1 E2 இங்கே போட்டதுனால தான் என்னால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது பாருங்கள். அதுக்கு தான் முதல்ல நான் என்ன பண்ணிடுது, ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சிருக்குது. எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை சால்வ் ஆகிடும். இப்போ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன், போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ போட்ட இதே மாடல் தான். இன்னும் ஒன்று ஸ்டாரை கொஞ்சம் மாற்றிட்டு இப்போ என்னென்னா சமணி உறுப்பு கேட்குறேன். முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை ஃபாலோ பண்ணி இந்த E1 E2 சொல்லுங்கள் போதும். சமணி உறுப்பு தான் நான் கேட்குறேன். கண்டிப்பாக உங்களால் போட முடியும், போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. போட்டு 7358591547. ஓகே, ஈஸியாக போடலாம். சமணி உறுப்பு தானே, போட முடியலன்னு சொல்லுங்கள், நான் இதை வீடியோ கொடுத்துட்றேன். ரைட், இப்போ போட்ட இதே மாடல். ரைட், இப்போ அடுத்தது பாருங்கள். செயலி ஸ்டார் ஆனது a ஸ்டார் b ஈக்குவல் டு a + b - ab என கணம் எண்ணில் வரையறுக்கப்பட்டது. மேலும் a ஸ்டார் a ஈக்குவல் டு a எனில் a இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கணம் எண்ணுங்க, அதை மறந்துடக்கூடாது. எங்கே இருக்கிறோன்னு முதல்ல தெரியாமல் நம்ம கணக்கு போட்டுட்ருக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, இப்போ a ஸ்டார் b வந்து இது கொடுத்துருக்காங்க. இப்போது a ஸ்டார் b ஈக்குவல் டு a + b - ab இல்லையா? இப்போது a ஸ்டார் a வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, a தான் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லணும், இந்த 4 இது. இப்போ a ஸ்டார் ஏன்னா இதில் போடுங்க அப்படியே, a + a - a இன்ட்டு a ஈக்குவல் டு a. இதான ஸ்டாரோட டெஃபினிஷனை அப்ளை பண்ணிடுங்க. இதுதான் ஸ்டாரு. ஏவும் ஏ தான், பியும் ஏ தான். அப்படி இங்கே போட்டேன். இதோட ஆன்சர் தான். இப்போ இந்த ஏவும் கட் பண்ணிக்கலாம். அப்போ a - a இன்ட்டு a ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 0 ஆகிடும். ரைட்,
இப்போ ஏ காமனாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டா 1 மைனஸ் ஏ ஒன்று வெளியே எடுத்துட்டா 1 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. இப்போ இதிலிருந்து ஏ ஈக்குவல் டு 0, 1 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 இப்படி பிரிச்சுக்கலாம். மைனஸ் ஏ அங்கே கொண்டு போனால் ப்ளஸ் ஏ ஆகிடும். அப்போ 1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. ஏ வேல்யூ 1 வருது, ஏ வேல்யூ 0 வருது. இப்போ ஏ என்னன்னு தான் அவங்க கேள்வி. ஆனால் எண்ணில் வந்து 0 இருக்காது. அதனால் கண்டிப்பாக இது வந்து நாட் பாசிபிள். ஏன்? ஏன்னா ஏ ஈக்குவல் டு 0 இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என், பட் ஏ ஈக்குவல் டு 1 விச் இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். ஸோ ஏ வந்து 1. சரிங்களா? இதான் ஃபைனலாக டிசைட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து எந்த ஆப்ஷன்னா ஆப்ஷன் பி. நம்ம கிடச்சிச்சு இந்த வேலைன்னு போய் இங்கே 0 டிக் பண்ணிட்டு போகிறீங்க. கணத்தை பாருங்கள். அதுக்கு தான் முதல்ல கணத்தை பார்க்க சொல்கிறேன். எந்தெந்த கணத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரியாமல் நம்ம பாட்டுன்னு எடுத்துகிட்டு வேலையை செய்யக்கூடாது. ஓகே. ஏ